எம்சிஆர் காணிக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் கௌதம். நம்ம இந்த தென்னந்தோப்பில் பார்த்திங்கன்னா சிவகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு 2 ஏக்கர். இந்த தென்னை மரம் பார்த்திங்கன்னா இப்போ 2 மாதத்துக்கு முதல்ல வெள்ளைப்பூச்சி தாக்குறதுனால மட்டையிலெல்லாம் ரொம்ப சேதாரமாகி வெள்ளைப்பூச்சி அதிகமாகி இந்த மாதிரி பாதிப்பு ரொம்ப பெருகி இருந்தது. கருப்பாகி மட்டையிலே பழுத்து போச்சு. இதை அடித்து இப்போ கரெக்டாக 3 மாதம் ஆகுது. இதிலேருந்து மறுபடியும் எந்த பாதிப்பும் ஆகலை. மரம் அப்படியே நல்லா மறுபடியும் க்ரீனிஷ் ஆகிடுச்சு. மட்டைகளோட வெள்ளைப்பூச்சி தாக்குதல் அப்படியே டோட்டலாக குறைஞ்சிருச்சு. மரம் நல்லா பச்சையமாக நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நம்ம கொடுத்தப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், இந்த தோட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு. இப்போ இந்த 3 மாதத்தில் மரங்கள் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு வளர்ச்சிக்காண்டி நியூ ஆல்கி கொடுத்துருக்குறோம் ஸ்ப்ரே. இடையில சரி கொடுக்க முடியல, காற்று காலம் அதிகமாக இருந்ததுனால நம்ம கொடுக்கல. இது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா அந்த வெள்ளைப்பூச்சி தாக்குதல் போய் பழுத்த மட்டையெல்லாம் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. வேறு எந்த தாக்குதலும் அதுக்கப்புறம் வரல. இதுக்கு நம்ம இப்போ என்ன கொடுத்துருக்குறோம்னா நியூ ஆல்கி. இது சாயில் மரத்துக்கு வந்துட்டு கலந்து கொடுக்குறோம். இது வந்துட்டு ஸ்ப்ரே மேலே மரத்து மேலே அடிக்கிறோம். இந்த மருந்துகள் தான் பார்த்திங்கன்னா PR 100, 90, வெட்டிசிலியம் லக்கானி, இந்த 3 கலந்து தான் நம்ம இப்போ இந்த வெள்ளைப்பூச்சிகளுக்கு கொடுத்தோம். வெள்ளைப்பூச்சிகள் டோட்டலாக கண்ட்ரோல் ஆகிடுச்சு. அடுத்து இப்போ மரம் நல்லா தெளிவானதுனால மீன் வளர்ச்சிக்கு நம்மளை மருந்து அடிக்க வர சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்துட்டு நியூ ஆல்கி ஸ்ப்ரே கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த தோட்டத்துக்காரர் நம்ம ஓட்டிருக்கிறாரு. இந்த மரம் வந்துட்டு இப்போ முதல்ல இருந்ததுக்கு இப்போ எப்படி இருந்தது, இப்போ நம்ம அடித்து சொல்லியிருந்தோம் இப்படி இருந்த மரம் இப்படி ஆயிடுச்சுன்னு. நம்ம சொல்கிறத விட தோட்டத்துக்காரங்க சொன்னாங்க நல்லாயிருக்கும். நான் சொல்லுங்கண்ணா, இந்த மரங்கள் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? முதல்ல கள்ளிப்பூச்சியிலிருந்து ரொம்ப பாதிப்பாக தான் இருந்ததுங்க. ரொம்ப அதிகமாக தான் பாதிப்பு இருந்தது. அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். நானும் வேப்பமுன்னாக்கு கலந்து கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் சரி வராதுன்னு சில பேர் சொன்னாங்க. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்ப்ரே வந்து அடித்த உடனே இப்போது நல்லாவே மாற்றம் தெரியுது. எந்த பிரச்சனையும் இல்லை. இனி ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துலேயே காப்புக்கு வந்துடும். நல்ல ரிசல்ட் எப்படி இருக்குங்க? ரிசல்ட்லாம் சூப்பராக இருக்குது. எந்த பிரச்சனையும் இனி இருக்காது. சரி, ரொம்ப நன்றிங்கண்ணா. சரிங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி தென்னந்தோப்புகள் கள்ளுப்பூச்சி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் தோட்டத்தையும் இந்த மாதிரி ஒரு 3 மாதத்தில் மாற்றிட முடியும். இன்னும் 6 மாதத்தில் இந்த மரங்களை நம்ம காய்ப்பு கொண்டு வந்துட முடியும்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம இதை காய்ப்பு கொண்டு வந்துடுவோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.